உபனிஷத்தின் இறுதி பகுதியில் முதல் மந்திரத்தில் எப்படி அஞ்ஞானிகள் ஞானியை நாடி ஐஸ்வர்யத்தை பெறுகின்றார்களோ அதுபோல் முமுக்ஷுக்களும் வைராகியத்தை உடையவர்களும் மோட்சத்திற்காக ஞானியை நாட வேண்டும் என்று கூறப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் அஞ்ஞானி இறந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட ஆசையுடன் இறந்தானோ அப்படிப்பட்ட ஆசையை பூர்த்தி செய்கின்ற வகையில் பிறப்பை எடுக்கின்றான் என்று கூறப்பட்டு, ஞானி இறந்ததற்கு பிறகு அவன் ஆசைகளையெல்லாம் இருக்கும் பொழுதே நிறைவு செய்த காரணத்தினால் அல்லது நீக்கிய காரணத்தினால் பிறப்பதில்லை என்று கூறப்பட்டது. பிறகு 3, 4 இந்த 2 மந்திரங்களில் சாதனைகள் பேசப்படுகின்றது. மூன்றாவது மந்திரத்தை நாம் பார்த்தோம். இங்கு இறைவனுடைய அனுக்கிரகம், இரண்டாவதாக சுயமுயற்சி, இந்த இரண்டையும் பெருமைப்படுத்த மேன்மையாக காட்ட மற்ற சாதனைகளையெல்லாம் கூறி அதுவும் செய்ய வேண்டியதுதான், ஆனால் இது இல்லாமல் அதை மட்டும் செய்வதனால் பலன் இல்லை என்று உபனிஷத் கூறுகின்றது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக, பிரவச்சனத்தினால் வேதத்தை ஓதுவதனால் ஓதுவிப்பதனால் அல்லது வகுப்பு எடுப்பதனாலோ அல்லது பிரச்சாரம் செய்வதனாலேயோ ந லப்யக இந்த ஆத்மாவை அடைய முடியாது. ந மேதையா, எவ்வளவு விதமான உபனிஷத் கீதை போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்வதனால் மட்டும் அடைந்து விட முடியாது. இங்கே அந்த மட்டும் என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இருந்தால் போதாது. ந பகுனா ஸ்ருதேன, பல முறை கேட்டால் மட்டும் போதாது. பிறகு இரண்டாவது வரியில் இவைகளெல்லாம் பயன்படும் எப்பொழுது? இந்த சாதனையுடன் முன் சொன்னதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அது என்ன சாதனை? எமே வைஷ விருணுதே தேன லப்யக. அதனுடைய பொருள், அதற்கு 2 பொருள் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஒரு பொருள், இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவனால் தான் அடைய முடியும். இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோன்றும்? அப்போ இறைவன் அவர் விருப்பப்படி யாருக்கு மோட்சத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ அவர்களால் தான் அடைய முடியுமா என்றால், இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பார் என்றால் யார் இறைவனை தேர்ந்தெடுப்பார்களோ. ஆகவே இந்த சாய்ஸ் என்பது பரஸ்பரம். அதாவது நான் இறைவனை சூஸ் பண்ணால் இறைவன் என்னை சூஸ் பண்ணுவார். நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளை தியாகம் செய்து லட்சியம் எனக்கு இறைவன் தான் என்றால் இறைவன் என்னை தேர்ந்தெடுப்பார். இப்போ இறைவனிடம் சென்று நம்ம எதை வேண்டுமானாலும் யாசிக்கலாம். பொருளை கேட்கலாம், பதவியை கேட்கலாம், அல்லது இறைவனையே கேட்கலாம். அதுதான் மகாபாரதத்தில எல்லாம் பார்த்தோம். துரியோதனன் கிருஷ்ணருடைய சேனையை கேட்டான், அர்ஜுனன் கிருஷ்ணரை கேட்டார். இவ்விதம் நாம் இறைவனை தேர்ந்தெடுத்தல், இறைவன் நம்மை தேர்ந்தெடுப்பார். இப்போ இங்கு இந்த இரண்டாவது வரியினுடைய முதல் பொருள் படி இறைவனுடைய அனுக்கிரகத்திற்கு பாத்திரம் ஆகுதல், இது ஒரு முக்கிய சாதனையாக கூறப்படுகின்றது. அதாவது ஒன்றுக்கு பாத்திரம் ஆகவில்லை என்றால் நன்மையே நமக்கு தீமையாகிவிடும். இப்போ நன்மைக்கு பாத்திரமாக நாம் இல்லை என்றால் அதுவே நமக்கு சிரமத்தை கொடுத்து விடும். அதாவது ஒரு தேசத்தில் ஒரு சிட்டியில் மழை பெய்கின்றது. அண்மையில் சென்னையில் மழை பெய்தது, சற்று அதிகமாக பெய்தது. ஆனால் அதற்கான சூழ்நிலையை அமைக்கவில்லை. அதனால் என்னாச்சு? அந்த மழையே கஷ்டமாக மாறிவிட்டது. அப்போ அந்த மழைக்கு நாம் பாத்திரமாக இல்லை. அப்போ இயற்கையில் கிடைக்கின்ற ஒரு பிரசாதம் அதற்கே பாத்திரமாக நாம் மாறவில்லை என்றால்
அந்த பிரசாதமே நமக்கு சாபமாக மாறி விடுகின்றது. அதே போலதான் இறைவனுடைய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாக வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ பாத்திரமாவது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் சரண்டர், சரணாகதி, நம்முடைய அகங்காரத்தை இறைவனிடம் சரணடைதல், அல்லது ஸ்ரத்தை, முழுமையான ஸ்ரத்தையுடன் இருத்தல். அதாவது இதற்கு அழகான உதாரணம் சொல்வார்கள். ஒரு கல் இருக்கின்றது, ஒரு பெரிய பாறை கல் இருக்கு, அதிலிருந்து ஒரு அழகான இறைவனுடைய உருவமான சிலை செதுக்க வேண்டும் என்றால் அந்த கல் என்ன செய்கின்றதாம், அதன் மீது எவ்வளவு கொத்தினாலும் அடித்தாலும் அது பேசாமல் இருக்கு, அது ஒன்றும் செய்வதில்லை. அதைத்தான் உதாரணமாக சொல்வார்கள். அதுபோல யூ அலவ் யுவர் செல்ஃப் என்று சொல்வார்கள். அந்த கல் பேசாமல் இருக்கு, ஒன்றுமே பண்ணுறதில்லை, அதனால தான் அது ஒரு அழகான சிலையாக மாறுகின்றது. அதே போல் நம்ம என்ன பண்ணணுமா, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கருணையை நம்மிடத்திலிருந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா என்ன, வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், கல் போல் அசையாமல் இருத்தல். அதுதான் இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரம் ஆகுதல். இப்போ இது ஒரு பொருள். இனி இரண்டாவது பொருள், யமே வைஷ விருணுதே தேன லப்யக என்பதற்கு முற்றிலும் வேறொரு பொருள். யார் ஏஷகன, முதல்ல எந்த ஆத்மா எந்த சாதகனை தேர்ந்தெடுக்கின்றதோ, அல்லது எந்த இறைவன் எந்த சாதகனை தேர்ந்தெடுக்கின்றதோ அந்த சாதகனினால்தான் ஆத்மாவை அடைய முடியும். இரண்டாவது பொருள், எந்த ஒரு சாதகன் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கின்றானோ அவனால்தான், அவன் அவ்விதம் தேர்ந்தெடுப்பதனால்தான் ஆத்மாவை அடைய முடியும். இப்போ இது எதை குறிக்கின்றது என்றால் முமுக்ஷுத்துவம் அல்லது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே ஈஸ்வரனை கொண்டு வராமல் தன்னுடைய சுயமுயற்சி அதை குறிக்கின்றது. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்பது இறைவன் என் மீது கருணை செலுத்தட்டும் என்று நம்மை அப்படியே விட்டு விடுதல். இதற்கு சக்தி வேண்டும். உண்மையிலேயே ஒருவர் அடிக்கிறதுக்கு சக்தி வேணும், அடி வாங்கிறதுக்கு பல மடங்கு சக்தி வேணும். அப்படி சுய முயற்சிக்கு சக்தி வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் என்னிடத்தில் ஃப்ளோ, அது செல்லட்டும் என்று அசையாமல் இருக்க அதிக சக்தி வேண்டும். இந்த இடத்துல இரண்டாவது பொருளாக சுயமுயற்சி. இப்போ சுயமுயற்சி என்றால் நாம முயற்சி செய்து இறைவனுக்கு பாத்திரமாக ஆகுதல். உண்மையில் இறைவனுடைய அனுகிரகம் என்றும் சுயமுயற்சி என்றும் தனித்தனி கிடையாது. ஒரு பறவையினுடைய இரண்டு இறகுகள் போல் சுயமுயற்சியும் இறைவனுடைய அனுகிரகமும் சமமாக சேர வேண்டும். அதனால்தான் இந்த ஒரு மந்திரத்தை இரண்டு விதத்தில் பொருள் செய்து, இவ்விதம் ஒருவன் தன்னை பாத்திரமாக்கி கொண்டு சுயமுயற்சியுடன் இருந்து இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானால் தஸ்ய ஏஷக ஆத்மா, அவனுக்கு இந்த ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம், தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கின்றது. இதெல்லாம் ஒரு பொய்டிக் விதமாக சொல்வது. அதாவது தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கிறதுனா இவன் விசாரம் செய்யும் பொழுது ஆத்மாவை புரிந்து கொள்வான். இவ்விதம் இந்த மூன்றாவது மந்திரத்தில் இந்த இரண்டு சாதனைகள், இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுதல், தன்னுடைய சுய முயற்சி, இந்த இரண்டும் சமமாக வேண்டும். இனி அடுத்து நான்காவது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இந்த மந்திரத்தில் மூன்று முக்கிய சாதனைகள் பேசப்படுகின்றது. நாயமாத்மா பலஹீனேன லப்யக நச்ச பிரமாதா தபசோ வாப்யலிங்காத். இந்த முதல் வரியில மூன்று சாதனைகள். ஒன்று பலம். பலம் என்றால் ஸ்ட்ரென்த். முதல் சாதனை பலம். இரண்டாவது சாதனை அப்ரமாதக. சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம் என்றால் கவனக்குறைவு.
அப்பிரமாதக என்றால் கவனக்குறைவு இல்லாமல் இருத்தல், ரொம்ப அலர்ட்டா இருத்தல் என்று பொருள். மூன்றாவது வைராகியத்துடன் கூடிய ஞானம். ஒரு ஞானம் வைராகியத்துடன் கூடி இருக்க வேண்டும். வைராகியம் அல்லது தியாகம். இங்க தியாகம் என்ற பொருள், அதனுடைய இனியொரு பொருள் வைராகியம், அதாவது தியாகத்துடன் கூடிய ஞானம். இந்த 3 சாதனை கூறப்பட்டு, இந்த 3 சாதனையுடன் இருக்கின்ற சாதகனுக்கு ஆத்மா விளங்கும். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். இப்பொழுது இந்த 3 சாதனைகளை வரிசையாக பார்ப்போம். இப்போ முதல் சாதனை, அயம் ஆத்மா பலஹீனேன ந லப்யக. இந்த ஆத்மாவானது பலஹீனனால் ந லப்யக அடையப்படாது. யார் பலஹீனத்துடன் இருக்கின்றார்களோ அவர்களால் இந்த ஆத்மா அடையப்பட முடியாது. ஆகவே இங்கு என்ன உபதேசம், என்ன வேல்யூ புகட்டப்படுகிறது? பலம். இப்போ பலஹீனத்தினால் நாம் ஆத்மாவை அடைய முடியாதுன்னா பலம் தேவை. இனி பலம்னா என்ன பலம், எதனுடைய பலம்? ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்ட்ரென்த்? அதாவது எத்தனையோ பலம் இருக்கு, இதில் இங்கு என்ன பலம் பேசப்படுகின்றது என்றால், முதலில் ஷரீர பலம், இந்த உடல் பலமாக இருத்தல். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்தூல உடலினுடைய பலத்தை இங்கு முக்கியமாக பேசப்படவில்லை. ஆனாலும் அதுவும் பொருந்தும். காரணம், உடல் பலகீனமாக இருந்தால் போகத்தையும் அனுபவிக்க முடியாது, யோகத்தையும் அனுபவிக்க முடியாது, எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றாலும், அதாவது பாபத்தை செய்ய வேண்டுமானாலும் புண்ணியத்தை செய்ய வேண்டுமானாலும் உடல் பலம் அவசியம். அது காமன். ஆகவே உடல் பலத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக சில பேர் காலையில் எழுந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஓடுவார்கள், சாயந்தரம் ஒரு 15 கிலோமீட்டர். இப்படியெல்லாம் பண்ணுறது யாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவருக்கு உடல் பலம் ரொம்ப இருக்கும். ஏன்னா உடலை பிரதானமாக கொண்டு தான் அவருடைய லட்சியம். ஆனால் நமக்கெல்லாம் உடல் பலம் எந்த அளவுக்கு இருக்கணும்? ஆரோக்கியம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இங்கு உடல் பலத்தை விட்டு அடுத்த பலம் பேசப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல பேசப்படுகின்ற பலம் பலகீனம் என்பது மனோபலம், மனதில் இருக்கின்ற பலம். அப்ப இந்த ஆத்மா பலகீனனால் அடைய முடியாது என்றால், மனதில் பலகீனத்தை கொண்டவனால் இந்த ஆத்மா அடையப்படாது. இனி அடுத்த கேள்வி, மனதினுடைய பலம் என்றால் என்ன என்றால், அதாவது மனோபலம் என்பது இந்திரிய ஒழுக்கம், தியானம் முதலிய சாதனைகளினால் மனதிற்கு வருகின்ற ஒரு பலம். மனதுக்கு எப்போ பலம் வரும்? மனதை எப்பொழுது ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் என்றால், எப்பொழுது இந்திரிய கட்டுப்பாட்டுடனும் மனக்கட்டுப்பாட்டுடனும், அதாவது தியானம் முதலிய சாதனைகள் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மனதில் ஒரு பலம் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்தியத்தை பேசுவதனால் மனோபலம் வரும் என்று. அப்படி உண்மையை பேசுதல் போன்ற சில பண்புகளை பின்பற்றுவதனால் மனதிற்கு ஒரு பலம் வரும். அந்த பலத்துடன் கூடியவனால் தான் ஆத்மா அடையப்படும். அந்த பலம் ஒருவனுக்கு இல்லை என்றால் இந்த ஆத்மா அடையப்படாது. ஆகவே மனோபலத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், மனதில் நோயை நீக்க வேண்டும் என்றால் என்னென்ன பண்புகளை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றி மனோபலத்தை அடைய வேண்டும். இதில் தியாக பலம் என்று சொல்வார்கள். தியாகம் பண்ணும் பொழுது மனதிற்கு ஒரு பலம் வரும், பிறகு ஞானத்தினால் ஒரு பலம் வரும். இப்படி மனதிற்கு பலம் வர எத்தனையோ பண்புகள், அனைத்து பண்புகளும் மனதிற்கு பலத்தை கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சம்சாரிகளுக்கு
தனபலம், ஜனபலம், அதுதான் பலமா இருக்கும். அதாவது பணம் இருந்தா அவங்களுக்குள்ள மனதுல ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு செக்யூரிட்டி இருக்கும். தன்னை சுற்றி ஆட்கள் இருக்கும் பொழுது ஒரு தைரியம், அதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும். இங்கு இவைகளெல்லாம் பல சாதனம் அல்ல என்று உணரும் அறிவினால் மனதிற்கு ஒரு பலம் வரும். அதாவது தனமோ ஜனமோ, ஜனனா மனிதர்களோ பொருளோ சூழ்நிலைகளோ, இதெல்லாம் இல்லாமல் இருப்பதனால் ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை தான் இங்கு பலகீனம் அற்றவனால் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இங்கு பலம் என்பதற்கு இனி ஒரு பொருளும் உண்டு. அந்த பொருள் உறுதி. இந்த உறுதி என்பதற்கு சமஸ்கிருதத்தில் திருதிஹி என்று சொல்லப்படும். திருதிஹி என்றால் உறுதி, உறுதியாக இருத்தல். இதை நெகட்டிவா சொல்லும்போது பிடிவாதம் என்று சொல்வார்கள். இந்த பிடிவாதம் நல்ல விஷயத்துல இருந்தால் அதற்கு பெயர் உறுதி. இப்போ உறுதி என்று சொன்னால் எதில் உறுதி? நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் உறுதி. நாம் இதை அடையறோம், இதுதான் என்னுடைய கோல் என்று ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த லட்சியத்தில் உறுதியாக இருத்தல், அதுதான் பலம். அந்த உறுதி இல்லை என்றால் ஒரு சிறு தடைகள் வந்தால் நம்ம என்ன செய்திருவோம்? அந்த தடைகள் நமக்கு பெரிதாக தெரியும், நம்ம அந்த தடையை நீக்க முயற்சியும் கூட செய்ய மாட்டோம். ஆனால் உறுதி இருந்தால் அந்த தடையே பெருசா தெரியாது. பெரிதாக இருக்கின்ற தடையையும் நாம் அதிக முயற்சி கொடுத்து நீக்கி விடுவோம். இல்லை என்றால் நாம் எந்த ஒரு நல்லதை அடைய போனாலும் முதலில் தடைகள் தான் நிற்கும். சாஸ்திரத்திலேயே ஒரு வாக்கியம், ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, நல்லதுக்கு தான் பல தடைகள். தீயதுக்கு போக ஆரம்பிச்சுன்னா தடை இல்லாமல் போயிட்டு இருப்போம். ஆனால் நல்லதுக்கு ஒன்று போக ஆரம்பிச்சோம்னா அதுக்குத்தான் தடைகள் எல்லாம் வரும். இப்போ அந்த தடைகள் வரும்பொழுது அந்த தடைகள் எவ்வளவு தூரம் இருக்கு, அதை எப்படி நம்ம நீக்க முடியுங்கிறதெல்லாம் நம்முடைய உறுதியை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே லட்சியத்தில் உறுதி. இரண்டாவது, அந்த லட்சியத்துக்கான சாதனையை பின்பற்றுவதில் உறுதி. நாம் ஏன் தியானம் போன்ற சாதனைகளை எல்லாம் கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு விட்டு விடுகின்றோம் என்றால், இந்த ஆன்மீக சாதனைகள் சிலது தொடர்ந்து செய்ய ஒரு கஷ்டம் இருக்கும். அதாவது ஒரு பெயின் இருக்கும். தியானம் பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்கும், ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு பெயின் இருக்கும். குறிப்பாக நம்ம வீட்டில் அமர்ந்து செய்யும் பொழுது, மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அதாவது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம மட்டும் தனியாக இருந்து பண்ணுறதோ, அல்லது எல்லாம் விதவிதமாக உணவு சாப்பிடும் பொழுது நம்ம மட்டும் விரதம் இருக்கிறதோ, இதில் ஒரு பெயின் இருக்கும். உறுதி இல்லை என்றால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் சாதனையை விட்டு விடுவோம். இந்த உறுதி இருந்தால் தான் கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியும். அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒருவர் ஏழ்மையில் இருக்கார், எப்படியாவது நான் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு ஒரு உறுதி அவருக்குள் வந்துவிட்டால் அவர்களுடைய உழைப்பு, கஷ்டம், தவத்தை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்ன? இவ்வளவு தூரம் ஏன் கஷ்டப்படுகின்றார்? கஷ்டத்தை கஷ்டமா ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? பலம், உறுதி. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. லட்சியத்திலும் சாதனைகளிலும் உறுதி அற்றவனால் இந்த ஆத்மா அடையப்படாது, அல்லது மனோபலம் அற்றவனால் அடையப்படாது. இப்போ சரீர பலம்ங்கிறது அது சொல்லாமலேயே விளங்கும். அது எல்லாருக்கும் காமன். அது யோகியா இருந்தாலும் சரி, போகியா இருந்தாலும் சரி, உடல் பலம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆகவே முதல் கருத்து, இந்த ஆத்மா பலஹீனனால் அடையப்படாது. இனி இரண்டாவது சாதனை, ந பிரமாதாத். பிரமாதக என்றால் சோம்பல், அல்லது குறிப்பாக இந்த இடத்துல கேர்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். கவனக்குறைவு. அப்பிரமாதக என்றால் கவனக்குறைவு இன்மை. இந்த கவனக்குறைவு இதனுடைய பொருள் என்ன என்றால், இதற்கு பல விதங்களில் பொருள் இருக்கின்றது. முதல் கருத்து
நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாது. நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணியிருப்போம், அல்லது கொஞ்சம் மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கும், உடனே நமக்கு என்ன ஏற்பட்டு விடும், நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்று ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து விடும். கர்ணனுக்கு வந்த ஒரு பெரிய நோயே அதுதான். தனக்கு எல்லா சக்தியும் இருக்கின்றது, ஆனால் தர்ம பலம் அவனுக்கு இல்லை, தர்மத்தினால வர்ற பலம் அவனுக்கு இல்லை, அதை அவன் உணரவில்லை. அப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா அதிக உற்சாகம், அது ஒரு விதமான கவனக்குறைவு. அப்படி இருந்தால் என்ன ஆகும் என்றால் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு விடும். நாம் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிடுவோம். கேர்லெஸ் ஆயிடுவோம் அப்படின்னா எங்கு கவனம் கொடுத்து எந்த இடத்துல என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்ய மாட்டோம், அப்படியே விட்டு விடுவோம். அதனால் என்றுமே ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த முயற்சியில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ கவனக்குறைவுக்கு முதல் பொருள் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் இதெல்லாம் சுலபமாக என்னால் செய்து விட முடியும், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் அல்ல என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடக்கிறது போல, மூச்சுடுறது போல, இப்போ தியானமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல என்றெல்லாம் அதிகமாக, அதாவது சுலபம் என்று நினைத்து கொள்ளுதல். இப்போ இரண்டாவது பொருள் சங்கரர் கொடுக்கிறார், விஷயேஷு, அதாவது இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களில் சங்க நிமித்த பிரமாதக, அதன் மீது பற்று ஏற்படுவது என்கின்ற ஒரு கவனக்குறைவு. அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது, அந்த இன்பத்தை கொடுக்கின்ற பொருள் மீது நம்மை அறியாமல் ஒரு பற்று ஏற்பட்டு அதனால் கவனக்குறைவு வந்துவிடும். அந்த கவனக்குறைவு வந்துவிட்டால் வைராகியம் வராது. காரணம் என்ன, அந்த பொருளோடு நாம் ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி அந்த பொருள் என்னுடையது என்ற மமகாரத்தை வளர்த்தி போகத்தில் வீழ்ந்து விடுவோம். இப்போ இது இரண்டாவது பொருள், அதாவது இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களிடத்தில் கவனமாக இருத்தல். அதனால தான் வேதாந்தத்திற்குள்ள வந்தவுடனே இன்பத்தை கொடுக்கிற பொருளிலிருந்து தான் விலகணும், துன்பத்தை கொடுக்கிற பொருளிலிருந்து அவ்வளவு தூரம் விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் நமக்கு இயற்கையாக பற்று வராது. பிறகு மூன்றாவது பொருள் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவது, நியாயப்படுத்துதல். இப்போ நம்மிடத்தில் ஒரு பலகீனம் இருந்தால் மற்றவர்கள் அதை சுட்டி காட்டுவார்கள். சில சமயம் சற்று மிகைப்படுத்தியும் அவர்கள் பேசலாம். அவர்கள் மிகைப்படுத்தி பேசுகிறார்களோ இல்லையோ, யார் நம்முடைய பலகீனத்தை சுட்டி காட்டினாலும் உடனே நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்முடைய எல்லா பலகீனங்களிலும் பெரிய பலகீனம். இப்போ ரெண்டு இருக்கு, பலகீனம்னு ஒன்று இருக்கு, அதாவது நம்ம இடத்துல இருக்கிற சில குறைகள், வீக்னஸ். அந்த வீக்னஸை யாராவது சுட்டி காட்டினா உடனே அவர்கள் மீது கோபம் வந்துடும். உடனே நாமளும் அவர்களிடத்தில் இருக்கிற பலகீனத்தை சுட்டி காட்டுகின்றோம். ஏன் நம்முடைய பலகீனங்கள் நம்மிடமிருந்து செல்வதில்லை என்றால் அதற்கு இந்த ஒரு கேர்லெஸ்னஸ், அதாவது நியாயப்படுத்துகின்ற குணம். என்றுமே யார் நம்மிடத்தில் தோஷத்தை கோரினாலும் அதை கேட்டுக்கொண்டு நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபிகேஷன் செய்யக்கூடாது. உங்களுடைய கருத்துப்படி அப்படி இருக்கின்றதான்னு கேட்டுட்டு பேசாமல் விட்டுறார். அதற்கு பிறகு ஆராய்ந்து பார்க்கணும், உண்மையிலேயே அந்த குறை என்னிடத்தில் இருக்கா, அல்லது அவர்கள் ஆரோப்பணம் செய்கின்றார்களா, என் மீது ஏற்றி வைக்கிறார்களான்னு சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காமல் கவனக்குறைவாக இருக்க காரணம் ஜஸ்டிஃபிகேஷன், அது இருக்கக்கூடாது. பிறகு இதற்கு நான்காவது பொருள், கவனக்குறைவு என்பது தமோ குணத்தினுடைய விளைவு. நம்ம மனம் எப்பொழுது சத்துவத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு இறங்கி ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திற்கு சென்று விடுகிறதோ அப்பொழுது கவனக்குறைவு வந்துவிடும். இப்போ கவனக்குறைவுனா ஒரு இடத்துல எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்காமல் இருத்தல். அதனால தான் அந்த எலக்ட்ரிசிட்டி இதில் அபாயம்னு போட்டு எச்சரிக்கை கொடுப்பார்கள். இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, கவனக்குறைவுடன் இருக்காதுன்னு சொல்லி அந்த போர்டை
இந்த உலகமே எலக்ட்ரிசிட்டியாக நம்ம நினச்சிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப்பு வைக்கும் பொழுதும் அங்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே நம்ம கவனக்குறைவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் தமோ குணத்திலிருந்து வெளிவர வேண்டும். பிறகு கவனக்குறைவுக்கு இறுதியான பொருள் சோம்பல், ஆலஸ்யம், சோம்பலுடன் இருத்தல். சோம்பல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை ஒத்தி போடுதல். காரணம் என்ன? பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி. இதெல்லாம் வேதாந்தத்துக்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து அதில் வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் இவைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ எந்த ஒரு வெற்றிக்கும் உபனிஷத் கூறுகின்ற இந்த அனைத்து கருத்துக்களும் பொருந்தும். அது ஆன்மீக வெற்றியோ அல்லது லௌகிக வெற்றியோ. பலர் தேவையான பொருள் இருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூழ்நிலை இருந்தும் மேலுக்கு வராததற்கு காரணம் இந்த ஒரே ஒரு குணம், அதாவது பிரமாதக, கவனக்குறைவு. கவனக்குறைவுனால தான் அவர்கள் முன்னுக்கு வராததற்கு காரணம். ஏன்னா இந்த கவனக்குறைவில் இவ்வளவு பொருள் இருக்கு. இப்போ இறுதியாக ஆலஸ்யம். ஆலஸ்யம்னா சோம்பல், ஒத்தி போடுதல். ஒரு காரியத்தை இப்போ செய்ய வேண்டும்னா அப்பவே செய்ய வேண்டும், பிறகு பார்க்கலாம்னு அப்படியே ஒத்தி போடுதல். இப்படிப்பட்ட குணத்தை உடையவனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. இவனுக்கு இந்த பழக்கம் இருந்ததுன்னா என்ன செய்வான்? பிறகு படிக்கலாம், பிறகு தியானம் செய்யலாம், பிறகு யோசிக்கலாம் என்று ஒத்தி போட்டு இவன் வீழ்ந்து விடுவான். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன், எப்பொழுதும் நியாயப்படுத்தக்கூடாது. அதனால தான் குறைகள் என்று ஒன்று, குறைகளை நியாயப்படுத்துதல் என்ற ஒரு குறை நம்மிடத்திலிருந்து போகாததற்கு காரணம் நியாயப்படுத்துகின்ற குறை. அதை நாம் முதலில் நீக்க வேண்டும். இனி அடுத்த மூன்றாவது சாதனை தபசோ வாபி அலிங்காத். இங்கு லிங்கம் என்ற ஒரு சொல், தபம் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தபம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் ஞானம் என்பது பொருள். இப்போ ஞானம், பொதுவாக ஞானத்தினாலதான் ஆத்மாவை அடைய முடியுங்கிறது உபனிஷத் அடிக்கடி கூறுகின்ற வாக்கியம். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் என்ன சொல்கின்றது? ஒரு ஞானத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்து, இப்படி இல்லாத ஞானத்தினால் ஆத்மாவை அடைய முடியாது என்று சொல்கின்றது. இப்ப தபசக வாபி ந, தவத்தினாலும் அதாவது ஞானத்தினாலும் ஆத்மாவை அடைய முடியாதாம். என்னதான் விசாரம் பண்ணி இது ஜீவாத்மா பரமாத்மான்னு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட இந்த ஞானமே ஆத்மாவை புரிய வைக்காது. எது இல்லாத ஞானம்? அந்த ஞானத்திடம் எது இல்லை என்றால் அலிங்காத், லிங்கம் இல்லாத ஞானத்தினால். இந்த இடத்துல லிங்கம் என்ற சொல்லுக்கு தியாகம் அல்லது சந்நியாசம் என்று பொருள். இப்ப தியாகம், அலிங்கம்னா தியாகம் இல்லாத. தியாகம் இல்லாதன்னா தியாகம்னு சொன்னா, இப்போ ஒருவரிடம் நாம் சென்று நான் தியாகம் செய்கின்றேன் அப்படின்னா அடுத்த கேள்வி எதை கேட்பார்? எதை என்று கேட்பார். அப்ப தியாகம் இல்லாத ஞானத்தினால் என்றால் எதை தியாகம் செய்யாத ஞானத்தினால் இந்த ஆத்மா அடைய முடியாதுன்னா அனாத்ம தியாகம். இந்த அனாத்மாவை தியாகம் செய்யாமல் ஆத்மாவை அடைய முடியாது. இதுல இதையும் வச்சுக்கிறேன் அதையும் வச்சுக்கிறேன்னு முடியாதான். எனக்கு ஆத்மாவும் இருக்கட்டும் அனாத்மாவும் இருக்கட்டும், அப்படி முடியாது. அதாவது இந்த உலகம் கொடுக்கிற சுகத்தையும் நான் வச்சுக்கிறேன், இந்த அனாத்மாவையும் உண்மையா வச்சுக்கிறேன், ஆத்மாவையும் உண்மையா வைத்து கொள்கின்றேன் என்பது இயலாது. ஒன்றை பொய் பண்ணித்தான் இனி ஒன்றை மெய்யாக உணர முடியும். இப்ப அலிங்கா தபசக என்றால் தியாகம் இல்லாத ஞானத்தினால். இங்க தியாகம் வர வேண்டும்னா வைராகியம் வர வேண்டும். இப்போ வைராகியம் இல்லாத ஞானத்தினால், வெறும் ஏட்டு கல்வியினால் மட்டும் அப்படிங்கிறது இறுதியான பொருள். ஏதோ உபனிஷத் படிக்கிறோம், விசாரம் பண்றோம்,
இன்டலெக்ட் வந்து ஒரு கியூரியாசிட்டி இன்டலெக்டுக்கு வந்திருக்கு, என்ன உபனிஷத்து இங்கேயும் ஒரு லாஜிக்கோட அழகாக பேசுதேன்னா. ஆகவே வந்து சில மைண்டு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமாக பிரெயினை யூஸ் பண்ணிட்டு இருப்பார். வீட்டுக்கு வந்த உடனே ரிலாக்ஸ் பண்ணணும்னு செஸ் விளையாடுவார்கள் அல்லது வேற ஏதாவது அந்த கிராஸ்வேர்டு போடுவார்கள். அப்படின்னா என்ன, அவர்களுக்கு என்றைக்குமே இன்டலெக்டுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது ஒரு ஹேபிட், அது அவங்களுடைய சுபாவம். அதே போல் உபனிஷத் படித்தாலும் அது ஒரு சேலஞ்ச் இன்டலெக்டுக்கு. அது என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது, அதனுடைய மெத்தட் என்னன்னா, இது வந்து அல்ஜீப்ரா மேத்ஸ் போடுற மாதிரி. சில பேர்த்துக்கு மேத்ஸ் பிடிச்சிடுதுன்னு சொன்னால் அது ஒரு பிளேயிங் கார்ட்ஸு போல். அவ்வளவு தூரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுலையே. அப்படி படித்தாலும் நமக்கு வந்து ஞானம் வராது. அது இன்டலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் அது கொடுத்துறதே தவிர அது வந்து உண்மையிலேயே ஆத்மாவை அறிவிக்காது. அப்படி பலர் இருக்கின்றார்கள். சிலர் சொல்வார்கள், நாங்கள்லாம் வெறும் ஸ்ரோத்ரியன், நல்லா படித்து வச்சிருக்கிறோம், எங்களுக்கு பிரம்ம நிஷ்டை இல்லை, ஆத்ம தரிசனம் கிடைக்கவில்லை என்று அவர்களே பலர் சொல்வார்கள். ஆனால் அவங்க இன்டலெக்டெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இதில் தர்க்கம் இருக்குது, காரண காரிய தத்துவம் இருக்குது, இது ஒரு அழகான சயின்ஸ், அந்த ஆங்கிளில் பார்த்து விடுவார்கள். உபனிஷத் அதை நீக்குகின்றது. அப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தாலும் அந்த ஞானத்தினால் ஆத்மா அடைய முடியாது. பிறகு என்னன்னா தியாகம், அதாவது தியாகத்தினால். இங்கே தியாகம் சந்நியாசம்ங்கிற சொல்லில் எல்லா பண்புகளும் வந்து விடுகின்றது. சிலர் என்ன செய்வார்கள், எனக்கு பண்புகள் மட்டும் இருந்தால் போதும், ஞானமெல்லாம் வேண்டாம் என்று சொல்வார்கள். அதுலேயும் தவறு இருக்கு. காரணம், தியாகம் செய்வதனால் மட்டும் அதுலேயும் ஒரு சுகம் இருக்கு, தியாக சுகம் இருக்கு, வைராகிய சுகம் இருக்கு. ஞான விசாரம் பண்ணால் அதில் தனியாக சுகம் இருக்கு. இப்படி ரெண்டு விதமான மக்கள் இருக்கின்றார்கள். அதாவது இன்டலெக்சுவல், சிந்திச்சு சிந்திச்சு அதில் சுகத்தை அனுபவிப்பவர்கள், பிறகு வந்து நட்பண்புகளில் சுகத்தை அனுபவிப்பவர்கள். இந்த இரண்டும் கம்பைன் ஆகணும். கம்பைன் ஆகி இந்த விசாரம் பண்ணுறதுல இருக்கிற சுகத்தையும் தியாகம் பண்ணி, தியாகம் பண்ணுறதுனால வர்ற சுகத்தையும் தியாகம் பண்ணி, வெறும் தியாகத்தோடு இந்த ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஆத்மா நமக்கு விளங்கும். அதுதான் இங்கு அலிங்கா தபசக, தியாகம் இல்லாத ஞானத்தினாலும் இந்த ஆத்மா அடையப்படாது. பிறகு ஏதைஹி உபாயைஹி யததே யஸ்து வித்வான், எந்த ஒரு வித்வான் இந்த உபாயங்களுடன் முயற்சி செய்கின்றானோ, இங்கே யததே என்றால் முயற்சி செய்கின்றானோ, உரிய மார்க்கத்தில் முயற்சி செய்கின்றானோ, தஸ்யைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம, அவனுடைய ஆத்மா பிரம்மஸ்வரூபமாகவே அவனுக்கு விளங்கும். இங்கு அவனுடைய ஆத்மா என்றால் அவனுடைய அகம். அவன் எப்பொழுது நான் என்று சொல்கின்றானோ அந்த நான் பிரம்மனாக விளங்கும். இப்போ அந்த நான்கிறது ஒரு பூர்ணமாக திருப்தனாக எப்பொழுது விளங்கும் என்றால், யார் இந்த சாதனைகளுடன் முயற்சி செய்கின்றார்களோ. இவ்விதம் 3, 4 இந்த 2 மந்திரங்களில் சில சாதனைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 2 மந்திரங்களுமே உபனிஷத்துக்களுக்குள் மிக பிரசித்தமான ஃபேமஸ் மந்திரங்கள். அடிக்கடி இந்த 2 மந்திரங்கள் கோட் பண்ணக்கூடிய மந்திரங்கள். அடுத்த மந்திரமும் மிக அழகான முக்கியமான மந்திரம். இப்பொழுது 5வது மந்திரத்திற்கு சென்றால், இப்போ இந்த மந்திரமானது ஞானியினுடைய லட்சணம். மீண்டும், அதாவது ஞானியினுடைய மனம் எப்படி இருக்கும். ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு, சென்ற மந்திரத்தில் கூறியபடி முயற்சி செய்து ஒரு வித்வான் ஞானத்தை அடைந்து விட்டால் அவன் எப்படியெல்லாம் இருப்பான். அதாவது சம்பிராப்ய ஏனம் ரிஷயோ ஞான திருப்தாக கிருதாத்மானோ வீதராக பிரசாந்தாக, அனைத்து சொற்களும் ஞானியை வர்ணிக்கின்றது. நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். இங்கே நாம் எடுத்துக்கொள்கின்ற முதல் சொல் ரிஷயக, ரிஷிகள். இது ஞானிக்கு கொடுக்கின்ற ஒரு சொல் ரிஷயக.
ரிஷி என்றால் யாருக்கு ஒரு விதமான விஷன், ஒரு விதமான பார்வை இருக்கின்றதோ அவர்கள் ரிஷி. இங்கு பார்வை என்றால் கண்ணில் பார்க்கும் பார்வை அல்ல, இட்ஸ் அ மென்டல் விஷன். அதாவது இந்த உலகத்தை இறைவனாக பார்க்கின்ற ஒரு விஷன், அவங்க தான் ரிஷயக. இப்போ ரிஷயகங்கிறது ஞானிக்கான ஒரு லட்சணம். இந்த உலகத்தையே இறைவனாக பார்க்கின்ற பார்வையை நோக்கை உடையவர்கள். இப்போ இரண்டாவது ஞான திருப்தாகா. ஞான திருப்தாகா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆத்ம கிரீடக ஆத்மரதிகிங்கிற இடத்துல பார்த்தா அதே பொருள்தான். தன்னிடத்தில் திருப்தியுடன் இருப்பவர்கள், அதை ஞான திருப்தக என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தினால் திருப்தியை அடைந்தவர்கள், அதாவது அறிவிலேயே ஆனந்தத்தை அடைந்தவர்கள். அதுதான் விவேக ஆனந்தம்ங்கிறதுக்கு அர்த்தம். விவேகத்தினாலேயே ஆனந்தம் அடைந்தவர்கள். அப்படி ஞானத்தினால் திருப்தியை அடைந்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அகம் பூர்ண ஆனந்த சுரூபக என்ற ஞானம் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அதாவது சாஸ்திரமெல்லாம் படித்து ஞானத்தை ஒருத்தர் அடைஞ்சிருக்கார், ஆனால் ஆத்மாவை அடையலை, அல்லது ஆத்மாவை ஒருத்தர் அடைஞ்சிருக்கார். இதற்கு என்ன வேறுபாடுனா, அல்லது எப்பொழுது நம்முடைய ஞானம் சரியான ஞானமாகி ஆத்மாவை அறிவித்து விட்டதுங்கிறது எப்படி புரிந்து கொள்ளுதல் என்றால், எப்பொழுது நமக்கு ஞானம் திருப்தியை கொடுக்கின்றதோ அப்பொழுது அந்த ஞானம் சரியான ஞானம். எப்பொழுது ஞானத்தினால் திருப்தி அடையவில்லையோ அப்பொழுது அந்த ஞானம் வெறும் புஸ்தக ஞானம், அல்லது ஏதோ சில இன்ஃபர்மேஷனை நம்ம புத்தியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஞானம் திருப்தி என்ற பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நாம் அடைஞ்சிருக்கிறதுக்கு அப்பத்தான் ஞானம்னு பெயர் கொடுக்க வேண்டும். ஞான திருப்தாகா. அடுத்த சொல் கிருதாத்மானக. கிருதாத்மானக என்றால் தன்னை பரமாத்மாவாக புரிந்து கொண்டவர்கள், மாற்றி கொண்டவர்கள். இப்போ நான்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நான்கிற சொல்லுக்கு பொருளாக இந்த உடலையோ மனதையோ எடுத்துக்கொள்ளாமல் பரமாத்மாவாக தன்னை உணர்ந்தவர்கள், மாற்றியவர்கள் கிருதாத்மானக. அடுத்தது வீதராகாகா. வீதம் என்றால் சென்று விட்டது, ராகக என்றால் பற்று. இப்போ இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய மனதில் அந்தக்கரணத்தில் சில குணங்கள் நம்மையே துயரப்படுத்தி கொண்டிருக்கும். அந்தக்கரண சந்தாப குணரகிதாக. சந்தாபம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களே நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். நம்முடைய மனதிற்குள்ள சில அனுபவங்கள், இப்போ சிலர் ஒரு காலத்தில் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், அல்லது சில காட்சிகளை பார்த்து அது எண்ணங்களாக பதிந்திருக்கலாம், அல்லது சில குணங்கள், பொறாமை போன்ற சில குணங்கள், இதெல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளே இருந்து அந்த எண்ணங்கள் நம்மை வாட்டி கொண்டு இருக்கும். அதுதான் அந்தக்கரண சந்தாப குணாகா. சந்தாபம்னா எரித்து கொண்டிருக்கின்ற சில குணங்கள், எண்ணங்கள், அது அற்றவர்கள். இப்போ இந்த ஞானம் என்ன செய்கின்றதா, நம்முடைய மனதிற்குள்ள சில எண்ணங்களிலிருந்து நம்மையே பொசுக்கி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணத்தை நம்ம மறக்க விரும்புகின்றோம். அதற்காகத்தான் சிலர் குடிப்பழக்கத்திற்கெல்லாம் சென்று விடுகிறார்கள். ஒரு சோகம், கஷ்டம் வந்துடுதுன்னா அந்த கஷ்டத்தை அவர்களால் மறக்க முடியவில்லை. அந்த கஷ்டமே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி துயரப்படுத்துகிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறார்கள், இந்த எண்ணமே வராம நம்ம மனதை அழித்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேடை கொடுத்து நம்ம இந்த துயரத்திலிருந்து தப்பிக்கொள்ளணும் என்று செல்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மனதையும் அழித்து உடலையும் அழித்து அதிக துயரத்தை கொடுத்து கொள்கிறார்கள். அது தெரிவதில்லை. இங்கு ஞானிக்கு
அவர்களையே வாட்டும் எண்ணங்கள் அவர்களுடைய மனதிலிருந்து சென்று விடுகின்றது. இந்த ஞானத்தினுடைய மகிமை இது. இந்த ஞானம் உள்ள போயிடுதுன்னா எந்தெந்த எண்ணங்கள் நமக்கே கேடாக எதிரியாக இருக்குமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் சென்று விடும். அடுத்தது பிரசாந்தாகா. பிரசாந்தாகா என்றால் சாந்தி. இந்திரியங்களெல்லாம் அமைதியை அடைந்து விடும். நம்முடைய இந்திரியங்களெல்லாம் அமைதியை சாந்தியை அடைந்து விடும். இது ஞானத்தினுடைய பலன். இப்போ ஏன் இந்திரிய அமைதி அடையாமல் இதை பற்றி சொல்லு, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே இந்திரியங்கள் பரபரத்து கொண்டு இருக்கும். இதை கேட்கணும், அதை பார்க்கணும், இதை பேசணும், இப்படியெல்லாம் ஏன் இருக்கிறது என்றால் உள்ள மகிழ்ச்சியாக இல்லாத காரணத்தினால், அல்லது வெளியே இருக்கிற பொருளெல்லாம் சத்தியமா இருக்கிறதுனால தான், உண்மையா இருக்கிறதுனால தான் நம்முடைய இந்திரியங்கள் வெளிப்பொருளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வெளியே இருக்கிற பொருள்கள் அனைத்தும் பொய் என்று உணர்ந்து விட்டால் பிறகு அந்த இந்திரியங்களுக்கு விருப்பமில்லாமல் அமைதியை அடைந்து விடுகின்றது. பிரசாந்தாக. பிறகு ஆறாவது சொல் யுக்தாத்மானக. எல்லாம் ஞானியினுடைய மனம். யுக்தாத்மானக என்றால் மனச்சஞ்சலமற்றவர்கள். இப்போ மனச்சஞ்சலம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விக்ஷேபம் என்று சொல்வது. ஒரு எண்ணம் வரும், உடனே சம்பந்தம் இல்லாமல் இனியொரு எண்ணம், உடனே சம்பந்தம் இல்லாமல் இனியொரு எண்ணம் என்று மனம் எப்பொழுதுமே விக்ஷேபத்தை அடைகின்றது. எப்பொழுதும் என்றால் இந்த விக்ஷேபம் அடைகிறத நல்லா உணர்ற காலம் தியானம்தான். தியானத்தில் அமரும் பொழுதுதான் மனது எந்த அளவுக்கு விக்ஷேபத்துடன் கூடியிருக்கின்றதுங்கிறதை உணரலாம். அப்படி விக்ஷேபத்தை அடைந்து கொண்டிருப்பது சாதாரண மனம். இந்த ஞானம் என்ன செய்கின்றது என்றால் இந்த விக்ஷேபத்தை நீக்குகின்றது. ஏன் விக்ஷேபம் வருகிறது என்றால் மீண்டும் அந்தந்த பொருள் மீதுள்ள ரியாலிட்டி வேல்யூ. ஒரு பொருளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொருளை பற்றிய எண்ணம் ஏற்படுகின்றது. யாராவது நம்மை அவமானப்படுத்தியோ கீழ்மைப்படுத்தியோ கீழாகவோ மதிக்காமலோ ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், அதை நம்ம ரொம்ப மதிச்சிடுறோம், அதற்கு ஒரு ரியாலிட்டி கொடுத்துட்றோம். உடனே மனம் அதையே சிந்தித்து சிந்தித்து துயரப்படுகின்றது. இப்போ ஞானிக்கு பிரம்மத்தை தவிர எதுவுமே உண்மை இல்லை. ஆகவே அந்த மனம் எந்த பொருளிடத்திலும் செல்லாது. இப்படிப்பட்ட மனதை உடைய ஞானிகள் தே சர்வகம் சர்வத பிராப்ய தீராகா. இந்த ஞானிகளை உபனிஷத் தீரர்கள் என்று அழைத்து, இப்படிப்பட்ட தீரர்கள் அந்த பிரம்மத்தை முழுமையாக அடைந்து பிறகு சர்வமேவ ஆவிசந்தி, அவர்களே அனைத்துமாக ஆகிவிடுகின்றார்கள். தே பிகம் எவ்ரிதிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த முழு சிருஷ்டியுடன் ஐக்கிய பாவனையுடன் இருப்பார்கள். அப்படின்னா இந்த துவைதத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நான் யாரிடமிருந்தும் வேறுபட்டவன் அல்ல என்று அனைத்து பேதத்தையும் நீக்கியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த மந்திரத்தில் 6 சொற்கள் முக்தனுடைய லட்சணத்தை கூறி, பிறகு இந்த முக்தன் இறுதியில் இந்த உலகத்தில் அல்லது அந்த பிரம்மனிடத்தில் ஒன்றாகி விடுகின்றார்கள் என்று கூறியது. இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்கின்றோம். 6வது மந்திரம். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே. இதுவும் ஒரு கம்ப்ளீட் மந்திரம். இந்த மந்திரத்தில் ஒரு சாதகன் ஆரம்ப நிலையிலிருந்து மோக்ஷம் அடையும் வரை செல்லும் பயணமானது கூறப்படுகின்றது. அதனால தான் இந்த மந்திரத்தை சந்நியாசிகளை யாராவது வரவேற்க இந்த மந்திரத்தை சொல்வார்கள்.
காரணம் என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன சாதனைகள் வழியாக சென்று எப்படிப்பட்ட மோட்சத்தில் ஒருவன் நிலை பெறுகின்றான், அனைத்தையும் சேர்த்து சுருக்கமாக ஒரு சூத்திரத்தை போல கூறுகின்ற மந்திரம் இது. இப்போ இந்த மந்திரத்தில் எந்தெந்த சாதனைகள் மூலம் எப்படிப்பட்டவர்களாக மாறி எப்படிப்பட்ட பலனை அடைகிறார்கள் அதெல்லாம் வந்துள்ள. முதலில் என்ன சாதனைகளை எடுத்து கொள்கிறார்கள், அடுத்தது அந்த சாதனைகள் ஆரம்பத்தில் அவர்களை எப்படி மாற்றுகின்றது, அப்படி மாற்றி மேற்கொள்கின்ற சாதனைகளினால் என்னென்ன விதத்தில் பலனை அடைகின்றார்கள், இது எல்லாமே இந்த மந்திரத்தில் வருகின்றது. இதை நம்ம படிப்படியாக பார்ப்போம். இந்த மந்திரத்தினுடைய ஆர்டர் படி நம்ம போவதில்லை, சாதனையினுடைய ஆர்டர் படி நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த மந்திரத்தில் ஆர்டர் மாறி இருக்கு, செய்கின்ற சாதனையினுடைய ஸ்டெப்ஸ் வரிசையாக சொல்லப்படவில்லை, ஆனால் எல்லா ஸ்டெப்ஸும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. முதல் சொல் நாம் எடுத்துக்கொள்வது யதயக. முதல் வரியில கடைசிக்கு முந்திய சொல் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதயக. யதயக யதி என்றால் பிரயத்தனம் செய்பவன், முயற்சி செய்பவன் என்று பொருள். இப்போ முயற்சி செய்பவன் என்றால் உழைப்பவன் என்று பொருள். அதாவது சரியான சாதனையை கையாளுபவன் என்று பொருள். எந்த ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அது முயற்சியுடன் தான் அடையப்படும். நம்ம பலர் முயற்சி இல்லாமல் எப்படியாவது அடைஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு புத்தி பலருக்கு வரலாம். அது உண்மையிலேயே இம்பாசிபிள். அப்படி வந்தாலும் அது நமக்கு கேடைத்தான் கொடுக்குமே தவிர நன்மையை கொடுக்காது. அப்படி முயற்சி, இந்த முயற்சியை பிரயத்தனம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படும். இந்த பிரங்கிற சொல் எதை குறிக்கின்றது? வெறும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, அந்த முயற்சிக்கு 2 அடைமொழிகள் கொடுக்கப்படும். ஒன்று சரியான முயற்சி, இனி ஒன்று போதிய காலம் அந்த முயற்சி இருக்க வேண்டும். இப்போ இந்த ஹாலுக்கு வர வேண்டும் என்றால் பயணம் என்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நான் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயணத்தை மேற்கொள்கின்றோம், வேறு திசையில் மேற்கொள்கின்றோம்னு வைத்துக்கொள்வோம். அங்கு என்ன இருந்தது? முயற்சி இருந்தது, சரியான முயற்சி இல்லை. அல்லது சரியான டைரக்ஷன்ல வர்றோம், இங்க சேர்ற வரைக்கும் அந்த முயற்சி இருக்கணும். பாதியிலேயே நிறுத்தி விட்டால் முயற்சி சரியாக இருந்தது, ஆனால் அது பூர்ணமாக போதிய அளவு இல்லை. அதான் பிர அப்படின்னா சரியான போதிய அளவு முயற்சி தேவை. இப்போ இங்கே யதயக என்றால் சரியான போதிய அளவு முயற்சி செய்பவர்கள். இனி சரியான முயற்சினா என்ன அர்த்தம்? நம்முடைய லட்சியம் என்ன என்று முடிவு செய்ததற்கு பிறகு அந்த லட்சியத்தை அடைய சரியான சாதனையை முதலில் கையாள வேண்டும். நம்ம தவறான சாதனையை கையில் எடுத்துட்டோம்னா முயற்சி பண்ணுவோம், ஆனால் எங்கோ போய் சேருவோமே தவிர அந்த விரும்பிய லட்சியத்திற்கு போக மாட்டோம். ஆகவே சரியான முயற்சி என்றால் சரியான சாதனையை எடுத்து கொள்ளுதல். இப்ப சரியான சாதனையை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தல். இவர்கள் என்ன சாதனையை எடுத்துக்கொண்டார்கள்? எந்த சரியான சாதனையை முயல்பவர்கள் எடுத்துக்கொண்டு எந்த லட்சியத்தை முதலில் அடைந்தார்கள்? அது இவர் எடுத்துக்கொண்ட சாதனை யதயகங்கிறதுக்கு முன் இருக்கிற சொல் சொல்கிறது. அந்த சாதனையை எடுத்துக்கொண்டு என்ன சாத்தியத்தை அடைந்தார்கள்? அது யதயகங்கிறதுக்கு அடுத்து இருக்கின்ற சொல் குறிப்பிடுகின்றது. இப்ப முன் சொல்லுக்கு வந்தோம்னா சந்நியாச யோகாத், சந்நியாசம் என்கின்ற சாதனையின் மூலம் இந்த யதிகள் முயல்பவர்கள் எடுத்துக்கொண்ட சாதனை சந்நியாசம்.
இங்க சந்நியாசம் என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. ஒரு பொருள் கர்மத்தினுடைய பலனை தியாகம் செய்தல். இத பகவானே 18வது அத்தியாயத்துல சந்நியாசத்திற்கு தியாகம்னு ஒரு இலக்கணம் கொடுத்து, நம்ம கர்மம் பண்றோம், ஆனா பலனை தியாகம் செய்து சித்த சுத்திக்காக கர்மத்தை பயன்படுத்துகின்றோம். இப்ப யதயக என்பது கர்ம யோகத்தை எடுத்து கொண்டவர்கள். இப்ப சந்நியாச யோகம், சந்நியாசம் என்ற யோகத்தை சாதனையை எடுத்து கொண்டவர்கள். சந்நியாசம்னா விட்டு விடுதல். விட்டு விடுதல் சொன்ன எதை என்றால் கர்ம பலனை, கர்மத்திலிருந்து வருகின்ற பலன் அல்லது கர்மத்தினால வருகின்ற இன்பம். கர்மத்திலிருந்து புண்ணியத்தை சம்பாரிச்சு இன்பத்தை அடையலாம், அதை விட்டவர்கள். இப்ப கர்ம பலனை விட்டு கர்மத்தை செய்து சித்த சுத்தியை, அது அடுத்தது வரப்போகுது, சித்த சுத்தியை அடைவார்கள். இப்போ சந்நியாச யோகாத்துங்கிறதுக்கு ஒரு பொருள் இது இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தால், இங்கே சந்நியாச யோகம்ங்கிறது கர்ம யோகத்தினால் என்று பொருள். இரண்டாவது பொருள், சந்நியாசம் விதவிதமான சந்நியாசம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. அதுல ஒரு விதமான சந்நியாசத்திற்கு விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். விவிதிஷா என்றால் உண்மையை அறிந்து கொள்ள இச்சைப்பட்டு சந்நியாசத்தை எடுத்து கொள்ளுதல். அதாவது ஞானத்தை அடைஞ்சதற்கப்புறம் ஒருத்தன் சந்நியாசம் எடுக்கலாம். ஒருவன் ஞானி ஆகவில்லை, ஆனால் ஞானத்தை அடையணும்னு விரும்பி அவன் சந்நியாசத்தை எடுத்து கொள்கின்றான். அந்த சந்நியாசிக்கு பேர் தான் விவிதிஷா சந்நியாசி. இந்த விவிதிஷா அப்படின்னா வேதித்தும் இச்சா, இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையினால் இவன் சந்நியாசத்தை மேற்கொள்கின்றான். அப்போ அந்த சந்நியாசியிடம் ஆத்ம ஞானம் இருக்காது. ஏன்னா ஆத்ம ஞானத்திற்காகத்தான் துறவை மேற்கொள்கின்றான். அந்த துறவை மேற்கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? குருகுலத்தில் சென்று குருவுக்கு சேவை செய்தல், தியானம் செய்தல், ஏதோ சிறிய அளவில் சேவை செய்தல், பிறகு அதிக அளவில் விசாரம், தியானம் போன்ற சாதனைகளில் ஈடுபடுதல். அவனுக்கு என்னென்ன பலகீனம் இருக்கோ அதை நீக்க அவன் சாதனைகள் செய்வான். அப்படி சந்நியாச யோகாத் என்றால் விவிதிஷா சந்நியாசத்தை எடுத்து கொண்டு, அந்த இடத்துல கர்ம பல தியாகம் அல்ல, கர்ம தியாகம். அவர்கள் கர்மத்தையே தியாகம் செய்கிறார்கள். இனி ஒருவன் கர்மத்தினுடைய பலனை தியாகம் செய்கின்றான். இரண்டு பொருள் சந்நியாச யோகாத். இப்போ எதியானவன், முயற்சி செய்கின்ற ஒருவன் சந்நியாசம் என்கின்ற சாதனையின் மூலம், இப்ப சந்நியாசத்திற்கு ரெண்டு பொருள், ஒன்று கர்மத்தை செஞ்சு பலனை தியாகம் செய்தல் அல்லது கர்மத்தையே தியாகம் செய்தல். இந்த கர்மத்தை தியாகம் செய்கின்ற சந்நியாசி ஞானி அல்ல, ஞானத்திற்காக சந்நியாசம் மேற்கொண்டவன். இனி இவர்கள், இந்த எதிகள் இந்த சாதனையை மேற்கொண்டு என்ன சாத்தியத்தை அடைகின்றார்கள்? முதல் வரியில கடைசி சொல் சுத்த சத்துவாகா பவந்தி. சத்துவாகா, சத்துவம் என்றால் இந்த இடத்துல மனம். சுத்த சத்துவாகா என்றால் தூய்மையான மனதை அடைகின்றார்கள். அப்ப இந்த மந்திரத்துல கடைசி முதல் வரியில கடைசி பகுதி எடுத்துட்டோம்னா, கர்மமோ அல்லது கர்மத்தின் பலனையோ தியாகம் செய்தல் அல்லது கர்மயோகம் அல்லது விவிதிஷா சந்நியாசம் என்கின்ற சாதனையை கையாளுகின்ற சரியான முயற்சி செய்பவர்கள் மன தூய்மை என்ற பலனை அடைகின்றார்கள். இந்த மன தூய்மையை அடைந்தவுடன் என்ன செய்கின்றார்கள்? இந்த மந்திரத்தின் முதல் பகுதி வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாகா. இந்த முழு பகுதி ஞான யோகத்தை குறிக்கின்றது. அவர்கள் முறையாக விசாரம் செய்து வேதாந்த, வேதாந்தத்திலிருந்து தோன்றிய விஞ்ஞானம், ஒரு ஞானம், அந்த ஞானத்தில் சுநிச்சயம் உறுதியை மேற்கொள்கின்றார்கள். நம்ம இப்பதான் பார்த்தோம், உறுதி தேவை. பலகீனம்
என்ற சொல்லுக்கு உறுதியின்மைன்னு பார்த்தோம். அதுதான் சுநிச்சயம், உறுதி செய்கின்றார்கள் என்று இங்கே ஞான யோகம் குறிப்பிடப்படுகின்றது. பிறகு இரண்டாவது வரியில் இந்த ஞான யோகத்தினுடைய பலனாக எந்த நிலைக்கு செல்வார்கள் என்றெல்லாம் வர இருக்கின்றது. நாளை நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.